நீ வந்து ஓட்டு வீட்டில் பிறந்திருக்கலாம், ஓலை வீட்டில் பிறந்திருக்கலாம். நீ ஏன் கோடீஸ்வரன் அவனு நினைக்க மாட்டேங்க? எனக்கு தகுதி இல்லை, நான் இத்தனோண்டு வீட்டிலேருந்து வந்தவன், நான் ஒரு மிடில் கிளாஸு, நான் ஒரு ஏழை, நான் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. அப்போ பேரண்ட்ஸும் எப்படி நீ பெருசுக்கலாம் ஆசைப்படக்கூடாப்பா? நான் என்ன கேட்குறேன்னா, ஆசைப்படலன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எங்கேருந்து வந்திருப்பாரு? ஆசைப்படலன்னா சச்சின் எங்கிருந்து வந்திருப்பாரு? ஆசைப்படலன்னா டோனி எங்கிருந்து வந்திருப்பாரு? ட்ரீம் வேணும், ஆசைப்படணும், அப்பதான் வருவான். அப்ப ஆசையையும் மனசுக்குள்ள இருக்கிறதையும் இல்ல, நீ பெரிய வீட்டு போனது ஆசைப்படக்கூடாது, பெரிய விஷயத்த நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. காதில் வாங்கிக்காதீங்க. நீங்க ஜெயிக்கும் போது உங்களை பாராட்டாத அவங்களோட விமர்சனத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களை யார் சரியான நேரத்தில் தட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் எடுத்துக்குங்க. அதுதான் நான் பண்றேன், அதை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நம்மளை சுத்தி நீ சரியில்லை, நீ வேஸ்ட்ன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் வந்து தயாரா இருக்கிறாங்க. எதையுமே தயவு செஞ்சு காதுல வாங்கவே